காட்டுக்கு காவலுக்கு போறோம். நான் ஒத்த ஆளும். தோழிலாம் வரல தெரியுமா? நான் வரேம்மா. ஆம்பளையால் வராரு. அவரை கூட்டிட்டு என்னன்னு போறது? ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா ஒதுங்க முடியாதுல்ல. அவரை கூட்டிட்டு போக முடியுமா? என்னது? அவர் என்ன? அவருக்கு முன்னாடி எப்படிங்க போக முடியும்? நானும் வள்ளியம்மாவும் காட்டு காவலுக்கு போலான்னு இருக்கோம். வள்ளியம்மா மட்டும்தான். நானும் வள்ளியம்மா மட்டும். நாங்க 2 பேருமே பொண்ணுங்க தானே. எங்களுக்கு பயமா இருக்காதா? எங்களுக்கு துணைக்கு ஒரே ஒரு ஆம்பளையால் வராராம். நீங்களும் துணைக்கு வரீங்களா? அவரை மட்டும் நம்ப பயமா இருக்கு எனக்கு. அப்படியா? எல்லாரும் வரீங்களா? வாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் தெரியுமா? வர வரதையும் காதலிக்கலான் இருக்கேன். இருக்கஞ்செடியோர இறுக்கி போடு செய்யமா. உருகும் நெய்ய போல உருகி தவிச்செய்யாமா. இருக்கஞ்செடியோர இறுக்கி போடு செய்யமாமா. உருகும் நெய்ய போல உருகி தவிச்செய்யாமா. நான் என்ன சொல்வேன் என்ன படலாம் வேற என்ன அழுதான் என் மனம் தானா நினைச்சு நான் சொல்லிக்கிட்டு. இருக்கஞ்செடியோர இறுக்கி போடு செய்யமாமா. உருகும் நெய்ய போல உருகி தவிச்செய்யாமா. திரும்புமா? என்னம்மா அம்புட்டு வளர்ந்துருக்கு? என்னது முடி இப்படி வளர்த்திருக்கியம்மா? எப்படிமா வளர்க்குற? சிக்சாம்பு. என்ன ஷாம்பு? சிக்சாம்பு. நல்லா சொல்லுமா. சிக்சாம்பு. அதை வச்சு என்ன பண்றது? அத போட்டு தேய்ச்சு குளிக்கணும். குளிக்கிறது சரி, இது வளர காரணம் என்ன? அதனால வளர்ந்துச்சு. எதுல போடணும்? குளிக்கணும்ன்றீங்களே, குளிக்கும் போது போடணுமா? குளிக்கும் போது இதுல போட்டு தேய்ச்சா நுர வருங்க. அப்புறம் தேய்ச்சி குளிச்சு அலசி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் இல்ல, தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஒரு விஷயத்தை கேட்க மாட்டாரு. நாட்டுக்கு அவசியம் இல்லை இதெல்லாம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை கேட்டுக்கிறோம். அந்த அம்மா எனக்கு தங்கச்சி தான் பேசினாங்க. சுட்ட பழம் வேணுமா சுடா அப்படி கருத்துக்களை பேசி இது ஷாம்பு போடுறது நுரத்தல் அடிக்கிறது இது அவசியமா நாட்டுக்கு இல்ல. திருப்பி கலட்டி ஆணியில இதை பத்தி எனக்கு தான் தெரியும். சொல்லுங்க. புது மண்டபத்துல 3 10 ரூபா இருக்கு. அப்படியா? நேரத்தை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு காவல் பார்க்க சொன்னாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். காத்தல்னா தெரியாதா? என்ன காளையார் கோயில்ல நின்னுட்டு இது தெரியாம இருக்கு. என்னன்னு கேளுமா. நான் பைக் ஸ்டாண்ட்ல நின்றது மட்டும் உங்களுக்கு தெரியல? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல். அப்புறம் இடையில
தள்ளுறதுல அறத்தல்லு குறத்தல்லு. ஏய் நல்லா கேட்கமா. இப்படியே பெட்டிக்காரத்துல தள்ளுறீங்க என்ன கதை? நான் வந்து 28 வருஷம் ஆச்சுமா நாடக உலகத்துக்கு. சரிங்க. நான் வந்ததுல இருந்து முழு தள்ளு தான் தள்ளிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு அறத்தல்லு குறத்தல்ல பிடிக்காது. அப்படி பெட்டிக்காரத்துல தானா? நான் சொக்கருக்கு மீனாட்சிக்கு கல்யாணம் நடந்துச்சுல. ஆமா மதுரையில திரும்ப அந்த சித்திர திருவிழாவுக்கு இது மட்டும் தள்ள மதுரையிலையும் தள்ளுபடி. என்ன எங்க என்ன சரவணா ஸ்டோர்ல என்ன ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம். இங்க வரியா? ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசர் இலவசம். அதே மாதிரி ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பணியார சட்டி இலவசம். அதே மாதிரி 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். என்ன வாங்கலாம்? அதே மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம். ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பனியன் இலவசம். பரவாயில்லையே. 2028ல என்ன நடக்கும்? என்ன ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசம். ஏமா கொழுந்தியா இல்லை என்ன பண்றது? கொழுந்தியா இல்லாட்டா அகலமான மாமியா இலவசம். சரி மாமியாவே இல்ல இந்த வீட்டுல. மாமியா இல்லாட்டா மாமனார் இலவசம். மாமனாருமே இல்லைன்னு வைங்க. மாமனார் ரயில் அடி விட்டு இறந்துடுறாரு. ஆமா புரோக்கர் இலவசம். புரோக்கர் வரல. அது புரோக்கர் இல்லை. வேறு வீட்டை முட்டிக்கிட்டே கிடக்க வேண்டியது. ஆஹா ஏமா உனக்கு தங்கச்சி இருக்காமா? நீங்க கீழ்குடியில தங்கச்சி இருக்கா? இல்லங்க எங்க அம்மா என்னைய தவிர வேற ஒருத்தலையும் பெக்கல. அம்மா இருக்கா? இல்ல கேட்கல. எங்க அம்மா எங்க அப்பா கட்டிதாங்க என்னைய பெத்தாங்க. உங்க அப்பாவும் நானும் அண்ணன் தம்பி எங்களுக்கு தெரியும். உள்ளே பாரு. அடுத்த பிள்ளை பெத்திருப்பாங்க. ஒட்டகத்துல படுத்து கிடந்திருக்காரு உங்க அப்பா. சரி மாடு அந்த ஐட்டத்திலே முடிச்சிருச்சு. அப்படி சொல்லுங்க. நான் நாளையில விசாரிச்சிடுறேன். கவர் கிடைக்கல. அதனால நான் சொல்றேன். எனக்கு நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. இந்த பிள்ளை எடுத்தா அந்த பிள்ளை தங்கச்சி இல்லைன்றுச்சு. ஆமா இந்த பிள்ளையவே இலவசமா வச்சுக்கிறோம். சரி சரி. அதனால என் மனசுல ஒண்ணு எப்படி நினைச்சுங்க. எங்க அப்பா உங்ககிட்ட வந்தாருமா? எதுக்கு? எதுக்குங்க? இந்த வார்த்தை சொன்னாரான்னு. அத சொல்றீங்களா? காட்டுக்கு போச்சுட்டியா? ஆமா. ஏமா என்ன ஆபரேஷன் பண்ண மாதிரி இன்னும் சீக்கிரத்துல முடிக்கல. என்னாச்சு? ஏன் அப்ப காட்டுன மாதிரி இத காட்டலாம். அதனால என்னுடைய மனசுல எப்படி சொல்ல வந்துமா? சொல்லுங்க. அடி சொல்லுப்பா. கொஞ்சம் எக்கோ வைங்கனே. அந்த சிவரஞ்சனி ராகத்துல எப்படி சொல்ல போற பாருங்க. இது ஒரு ஜீவன் தான், இதுவும் பாடல் தான், ஓயாமல் இசைக்கின்றது. இரு கல்லிலும் ரதி ஞாபகம் உறங்காமல் துடிக்கின்றது. பாசங்களும் கீழ்குடி பந்த சூடான கருவாச்சி கருவாச்சி அடமாட பார்வையாலே காதல் வந்து ஒரு வாச்சி. ஒன்றரை மூடை சிகுண்டா இருக்கு. ஒன்றரை மூடையா? ஊரடங்கு சாபத்தில விழிச்சிருந்த ஊர் கோடி திண்ணையில ஓடனப்புள்ள படுத்திருந்தேன். காத்தடிச்ச சலசலக்கும் ஓலையெல்லாம் சிரிப்பு புரண்டு படுத்தாடு பாவி மக உன்னடப்பு. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ நீ பொன்மஞ்சள் நிலவோ. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. வினைதீர்க்கும் விநாயகனே வேல கரிமுகனே கணபதியே வருவாய். ஐயா கணபதியே வருவாய். என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மாறே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விதி நீதளித்து ஒரு கோலமிடு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பூத்திருந்து பூத்திருந்து பூவில் ஓகுதடி. ஆசை வச்சே நிம்மதி ஆகுதடி. நீ இருந்து நான் நினைச்சா நெஞ்சுக்குள் வேகுதடி. சித்திர பூவில் பாரமா பத்து
இருக்குமா? தங்கச்சி வந்தா தப்பா தவறா பேசக்கூடாது. தங்கச்சி இருக்கிற நேரம் உன் முகத்தை வெடி வச்ச நரி மாதிரி வச்சுக்கணும். வயசானாலும் ஆளு மவுசும் குறையவே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆவுடைய பணம் கொண்டதே நான் தான். தெரியல என்னை பத்தி. அல்லிக்கண்ணு செருமல் இப்பதான் என்ன நடக்குதுங்க? நாடகம் நடக்குது. நல்லா பண்றீங்கப்பா ரெண்டு பேரும். அப்பா என்ன சொன்னாரு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா தான் சொல்லிட்டு போயிட்டு காவல் பார்க்க சொன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, உங்களுக்கு மரியாதை, உங்க மரியாதை கெட்டு போயிருமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பொறுமையா இருக்கேன். என் பொறுமையா ரெண்டு பேரும் ரொம்ப சோதிக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு. அப்ப நான் யாரையாவது கூட்டிட்டு ஓடிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான். சரியா? அப்படி என்ன நம்ம குல வழக்கமே அதானே. அந்த கிளவியவே விடல. இந்த கதையை ஆண் வாயை திறந்து கட்டுக்கிட்டு திருப்பியே உனக்கு பிடிக்கும் தான் சொன்னேன். ஐயாவுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. இந்த கிளவியை தான் பிடிச்சிருக்கு அந்த கதை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கனியா. சரி, இப்ப நான் அங்கிட்டு ஓடிடுறேன் ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு. சரி, நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ஓடிடுங்க. ஓடிடுங்க. கூட்டிக்கிட்டு அங்கிட்டு ஓடுறேன். அப்ப பல ஆண்டுகள் கழித்து நம்ம ரெண்டு குடும்பமும் சந்திக்கிறோம். எனக்கு மட்டும் 1000 ஆம்பளை பிள்ளையா பிறகுந்து கூட்டிட்டு வர்றேன். எனக்கு 2000 பொம்பளை பிள்ளையா அப்பா ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சவன் மாதிரியே 2 பொண்டாட்டி. ஆமா, 2028ல சொல்லிருக்காங்க. கோழி பண்ண மாதிரி பண்ண வச்சு நடத்த வேண்டியது. அது சரி. ஆனா வரதட்சணை 1 ரூபா வாங்க மாட்டேன். ஏன்னு இல்ல, என் மருமக எல்லாம் என் மருமகளுங்க. அப்புறம் எவ்வளவு வாங்குவீங்க? சும்மா ஒரு 10 பவன்ல ஒரு ஒட்டியான எனக்காண்டியா சண்முகராஜா சாதாரணமான பூனையா மதுரையிலேயே 1ஆம் நம்பர் 1 அப்படி சொல்லுங்க. எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அவர் மக. அப்படி இடுப்புல ஒண்ணும் இல்லாம போகுது. அப்படி யாரும் உங்களை பார்த்து சொல்லிடக்கூடாதுங்கிறக்காண்டி எனக்காண்டியா அப்படியே தேக்கிலேயே செஞ்சு பர்மா தேக்கில செஞ்ச ஒரே ஒரு கட்டில் மட்டும். எனக்காண்டி இல்ல, என் மகனுக்காண்டி இல்ல, சண்முகராஜா மக தரையிலையா படுக்கிறது அப்படின்னு ஊருக்குள்ள யாரும் பேசிடக்கூடாது. அதுக்காக வேண்டி சும்மா 150 பவுன்ல ஒரே ஒரு சவரை, ஒரே ஒத்தவட ஜெயினா 150 அரைமுடி. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அரைமுடி காமுடி சின்ன பிள்ளைக்கு அதுக்காக கல்யாணம் பண்ண போகுது இருக்கு பிள்ளை. மொத்தம் சொத்து எல்லாம் வெளியில போயிடக்கூடாது, நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். சரி, நடுவது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு சரி வாங்க. அதுக்காக என்ன பண்றது, நம்மளுக்காக இருக்கு இந்த அரிதானம் இருக்குது, அதுக்காக அது கூட இல்ல உள்ள இருக்கு. சரி, கண்ணை பெஞ்சான்னா நம்ம எடுத்துட்டு ஓடிடுவோம். அவர் அவுத்து மடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? இருக்குன்னு போல் இருக்கு. அப்புறம் நாளைக்கு போற ஊருக்கு யாரும் அனுப்புறது? ஏப்பா உனக்கு எப்படிப்பா இருக்கு? இந்த பிள்ளைக்கு எப்பவுமே என்ன சொல்றீங்க? புரியல. கும்மியடி பிடி கும்மியடி மணி குழுங்க குழுங்க கும்மியடி நினைச்ச புருஷன் கிடைக்கு வரைக்கும் நெருங்கி நெருங்கி கும்மியடி தாவணி போட்டவ தலைக்கு போடுற தலைக்கு மணிக்கு கும்மியடி கும்மி அடிக்கிற குமரி பெண்ணுங்க அமி மிதிக்கிற கும்மியடி சபையில் மகிழே பொன் மகிழே மனசு மகிழே பொன் மகிழே மனசு
இந்த மாமனுக்கு ஏத்த ஜோடி குளிக்கு குளிக்கு மாமனுக்கு ஏத்த ஜோடி இங்கே இல்லையம்மா கும்மி பாட்டு பாடும் புருஷ உனக்கு யாரும் ஊருக்குள்ள யாரும் இல்லை தமிழராஜா தமிழ் ஐயா கெட்ட ஒரு மூஞ்சி வளர்த்தாரு கல்யாண கண்ட எனக்கு இந்த தொழில பிடிச்ச விஷயமே கலகலப்பா இருக்கணும். நம்ம கலகலப்பா இருந்தா நாடகம் வெளியில பாக்குறதுக்கு விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வண்டி எடுத்துட்டு கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி கீழே சாஞ்சிடும். அதனால கலகலப்பா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த தொழில பிடிக்காத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன விஷயம்? சரி சரி பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, வசனம்லாம் பரவாயில்ல, ஓரளவு கேட்கற மாதிரிலாம் இருக்கு. நீங்க 3 நேரம் உள்ள போயிட்டு அடுத்த ஆள் முதல்ல அனுப்புங்கப்பா அப்படின்னு யாரும் என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. அது எனக்கு இந்த தொழில பிடிக்காத விஷயம். நம்மளா கிளம்பிட்டா அது மரியாதை, அவங்க கிளம்ப சொன்னா அது அவமரியாதை. அதனால அந்த வண்டியை காலை இழுத்து போட்டு வேட்டியை மூடி போடுங்க. ஏ மாமனுக்கு எங்கி மனோ மத்தளங்குட்டதடி இந்த மல்லிகைப்பூ காமங்கிட்ட மல்லுக்கு நிற்குதடி ஏ சாமி கிட்ட செய்தி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி ஆசோ 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 மரண அழகரா மரண சொக்கரா மரண அழகரா மரண சொக்கரா வெள்ளி மகிழ வெள்ளி எடுத்து வெள்ளி கையை குடிச்சு வெள்ளி மயில் மேல் வந்த குடிச்சலா சமந்தே அதுக்குத்தான் இதுக்குத்தான் சமந்தே அதுக்குத்தான் ஆசோ 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 சோ 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 இப்படித்தான் விரட்டுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அதனால இவ்வளவு நேரம் ஆடி இருக்கலாம், பாடி இருக்கலாம், விளையாட்டு தனமா இருந்திருக்கலாம். இந்த விளையாட்டு தனத்தை இதோட விட்டுறணும், ஓடி வச்சிடணும். இனிமேதான் விவரமா இருக்கணும். அதுலயும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வினயமா இருக்கணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு வந்திருக்கிறது பெரிய வினை. அது யாரு? அப்படி உலகம் பூரா பரவல பேச்சு நடக்குது. எல்லாரும் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. எதை? தர்க்கத்தை. வள்ளிக்கு 2 பேர் தான் தர்க்கம், வேற யாருக்கும் வேலை இல்ல. நாரதரா சரி இல்ல பப்புனா அள்ளி வச்சு மூடிட்டான். சாதாரணப்பட்டவரா? புராண புயல், இதிகாச சுடர், 19 புராணங்களை தெள்ள தெளிந்தாத எங்கள் அண்ணன் வீரத்தேவன். 18 புராணம் தானே இருக்கு. 18 தானே இருக்கு. 19 நீங்க எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் மறைக்கிறதுல நீங்க திறமையான இந்த பணிவு தாங்க அவர். ஒரு சிலர் ஒண்ணுமே தெரியாது, தெரியுமா? அப்படிமா எங்க அண்ணன் எவ்வளவோ புராணங்கள் படிச்சிருந்தாலும் அந்த பிள்ளையவே பாத்துக்கிட்டு புராணத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு வாமா நீங்க. சரியா?
அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து காவலை பார்க்கலாம். அப்படின்னு யாரும் சொல்லல. முருகனை வேண்டேன். நீ இந்த பிள்ளை என்ன பண்ண போற? டேய் லூஸ் போ உள்ள. அக்கம்மா ஒண்ணே முடியல சொல்றேன். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்